ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நாள் தியானத்துக்கென்று திறவுகோல் என்ற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு பூமியிலே வந்த பொழுது அவர் ஒரு மகத்தான நோக்கத்தோடு கூட வந்து 12 பேரை தெரிந்து கொண்டு அதில் பிரதானமாக பேதுருவுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். அப்படியானால் திறவுகோல் ஒன்றை பூட்டியிருந்தால்தான் அது திறக்கப்பட வேண்டும். பரலோக ராஜ்யம் எப்பொழுது பூட்டப்பட்டது? பரலோக ராஜ்யத்தில் அப்போ எப்பொழுது அது பூட்டப்பட்டது? நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களை வீசிக்கொண்டிருக்க சுடரில் பட்டத்தை வைத்தார். மனுஷனை அவர் துரத்தி விட்டார். ஏன்? மனிதனையும் தேவனையும் பிரித்தது எது? அப்போ மனிதன் தேவனுடைய ஆளுகைக்குள் அல்லது அவருடைய ராஜ்யத்திற்குள் இராதபடி அவனை அங்கிருந்து பிரித்தது எது? நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. மனிதன் தேவனை விட்டு மனிதனை பிரித்தது எது? பாவம், அக்கிரமங்கள். தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது தான் பாவம். முதலாவது அந்த மனிதனை உண்டாக்கின ஆதாமை உண்டாக்கின பொழுது ஏவாள் பாவம் செய்த போது அந்த பாவத்துக்கு இவன் உடன்பட்டு மீறி அந்த காரியத்தை செய்தபடியினாலே அவர்கள் துரத்தப்பட்டார்கள். மனிதன் தேவனை காணாதபடி தன்னை மறைத்து கொண்டார். அந்த ஆதாமின் வழியாக தான் பூமியிலே சந்ததி வருகிறது. அந்த ஏவாளின் வழியாக தான் பூமியிலே சந்ததி வருகிறது. அப்படி இருக்குமானால் இவர்களுக்கு தேவன் தம்மை மறைத்த தேவன், அவர்கள் வழியாக பாவத்தின் கீழாக வருகிற ஒரு மனிதனும் அவரை காணக்கூடாதபடி அவர் தம்மை மறைத்து கொண்டார். அப்போ மனிதன் தேவனை காணக்கூடாதபடி அவரை மறைத்து கொள்ளும்படி என்ன நடந்ததாம்? பாவமே அந்த காரியத்தை செய்தது. மனிதன் தேவனை காணக்கூடாதபடி அவர் முகத்தை மறைத்து கொள்ளும்படியாக. ஏன்? அவர் பரிசுத்தர். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இவர்கள் எப்பொழுது பாவம் செய்தார்களோ அப்பொழுது தேவனை தரிசிக்க கூடாதபடி இவர்கள் விழுந்து போனார்கள், அல்லது பிரிவினை உண்டானது. தேவன் தம்மை மறைத்து கொண்டார். அப்படியானால் தன்னை மறைத்து கொண்டார். ஒரு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, அதை மற்றவர்கள் காணக்கூடாதபடி மறைத்து வைத்தல். நம்முடைய வீடு கூட பார்க்கிறோம், நம்ம வெளியில போறோம், இல்லை அந்த வீட்டை யாரும் பார்க்க கூடாது என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? அதை பூட்டி விடுவோம். எதை? உள்ளே இருக்கின்ற காரியங்களை காணக்கூடாதபடி. அதை பார்க்க வேண்டுமானால் திறக்கப்பட வேண்டும். திறவுகோல் என்றால் ஒரு சாவி அல்ல, ஒரு செய்தி தேவனையும் மனிதனையும் பிரித்தது. அது என்ன? இந்த பழத்தை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று தேவன் சொன்னார்.
ஆனால் எதிராளியாகிய சாத்தானோ நீங்கள் சாகவே சாவதில்லை. ஒரு செய்தி மனிதனையும் தேவனையும் ஒன்றாக வைத்திருக்கும்படியான செய்தி, இதை நீ புசிக்காதே என்று சொன்னது. அதை புசிக்காத வரைக்கும் தேவனும் மனிதனும் சம்பாஷித்து கொண்டிருந்தார்கள், தரிசித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு எதிரான ஒரு செய்தியை சாத்தான் கொண்டு வருகிறான். அந்த சாத்தானுடைய செய்திக்கு இவர்கள் கீழ்ப்படியும் பொழுது இப்பொழுது மனிதன் தேவனை காணக்கூடாதபடி மறைத்துக் கொள்கிறார். பிரியமானவர்களே, ஒரு செய்தி தான் மனிதனையும் தேவனையும் பிரித்தது. அப்போ மீண்டுமாய் ஒரு செய்தி தேவனையும் மனிதனையும் சேர்க்கத்தக்கதான ஒரு செய்தி வந்தால் ஒழிய மனிதனும் தேவனும் சமாதானமாக முடியாது. அப்படியானால் தேவனுடைய ஆளுகைக்குள்ள பிரவேசியாதபடி, ராஜ்யத்துக்குள் பிரவேசியாதபடி தேவன் பூட்டி போட்டார் என்று சொன்னால் காரணம் என்ன? பாவம். ஏசாயா 59:2 நம்ம மீண்டுமே வாசிக்கும் பொழுது அவர் பாருங்க, உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. மீண்டுமாய் நாம் எப்பொழுது தேவனை தரிசிப்போம் அல்லது தேவனை எப்பொழுது பார்ப்போம்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டால், பாவங்கள் நீக்கப்படுமானால், அக்கிரமங்கள் தொலைக்கப்படுமானால், அக்கிரமங்கள் நிவர்த்தி செய்யப்படுமானால் மீண்டுமாக நாம் தேவனை தரிசிப்போம். அப்படியானால் அங்கே பூட்டப்பட்டது எதற்காக பூட்டப்பட்டது? எதற்காக மனிதன் தேவனை காணக்கூடாதபடி மறைத்து கொண்டாரா? பாவத்தினால். அப்போ தேவன் மனிதனை மீண்டுமாக தம்முடைய ராஜ்யத்துக்குள் சேர்த்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், பாவங்கள் மனிதனை விட்டு நீக்கி போட வேண்டும். இப்போ இதுதான் ஒரு செய்தி. அந்த செய்தியை தான் தேவன் திறவுகோல் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த அற்புதமான இந்த வேலையில உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுத்து நாம் மீண்டுமாய் தேவனை தரிசிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அதாவது ஒரே ஒரு செய்தி, அதுதான் திறவுகோல். அந்த செய்தியின் வழியாக தான் பிரவேசிக்கும்படியாக அந்த செய்தியை பேதுருவிடத்தில் கொடுக்கிறார் தேவன். வாசிப்போம். எபிரேயர் 12:14 யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப தேவன் தன்னை ஏன் மறைத்து கொண்டார்? மனிதன் பாவத்துக்குள்ளான போது அவரை பார்ப்பதற்கு அவன் தகுதி எழுந்து போனான். மீண்டுமா எப்பொழுது மனிதன் தேவனை தரிசிக்க முடியும்? அவன் பாவங்கள் அவனை விட்டு நீக்கப்படுமானால், அல்லது அவன் பாவங்கள் அவனை விட்டு சுத்திகரிக்கப்படுமானால், அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுமானால் மீண்டுமாக மனிதன் தேவனை தரிசிக்க முடியும். பிரியமானவர்களே, எபேசியர் 1:1 சொல்லப்படுகிறது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. யாருக்கு எழுதுகிறதாவது? பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. எபேசு சபையில் இருக்கிறதான அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று வேதம் கூறுகிறது. விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் யாரா இருக்கிறார்களோ பரிசுத்தவான்களா இருக்கிறார். எப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டார்கள்? அப்படியானால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனை தரிசிப்பதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டார்கள்? நாம் வாசிக்கிறோம் கொலோசியர் புஸ்தகம் 1:25 ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு. முதல் மனிதன் விழுந்ததிலிருந்தே அவன் எதற்காக போராடினான்? எனக்கு மரணம் வரக்கூடாது, எனக்கு மரணம் வரக்கூடாது. அந்த மரணம் வந்த பொழுதுதான் அவனுக்கு தெரிகிறது நாம் எப்பேற்பட்டதான தவறை செய்துவிட்டோம் என்று சொல்லி. அந்த மனிதன் மூலமாக, அப்படியானால் அந்த ஸ்திரீயின் மூலமாக பாவமானது பிரவேசித்து அந்த ஸ்திரீயின் வழியாக தான் பூமியில சந்ததி வர வேண்டும். அந்த ஸ்திரீயின் வழியாக அல்லாமல் வேறு எந்த வழியிலும் மனிதர்கள் தோன்ற முடியாது.
அப்ப அந்த ஸ்திரீக்கு பிறக்கிற அத்தனை பேருமே பாவத்துக்குள்ளாகி, அத்தனை பேருமே பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற தண்டனையோடு கூட தான் பிறக்கிறார்கள். அது முதற்கொண்டே நான் மரணத்தை ஜெயிக்க என்ன செய்ய வேண்டும் என்று மனிதர்கள் எவ்வளவோ பிரயாசப்படுகிறார்கள். இப்பொழுது கூட நாம் பார்க்கிறோம், நாமும் கூட அனுதினமும் சாப்பிடுகிறோம், ஒரு சின்ன ஜுரனோட பயப்படுறோம், ஒரு சின்ன பிரச்சனையோட உடனே பயப்படுறோம். எதுக்காக? நமக்கு ஏதாவது ஆயிடுமோ, மறிச்சிடுவோமோ, மறிக்கக்கூடாது. ஆனால் இப்படி நாம் பிரயாசப்படுவதனால் மறிக்காமல் இருக்கிறோமா? இல்லை, கண்டிப்பாக மரணம் மேற்கொள்ளுது. ஆனால் மரணத்தை மேற்கொள்ள வேண்டுமானால், மரணம் எதனால் வந்தது? பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ மரணம் எப்பொழுது நீக்கப்படும்? இந்த பாவம் நீக்கப்படுமானால் மரணம் நீக்கப்படும். இப்ப சொல்றாரு இங்க, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. யாருக்குங்க? பரிசுத்தவான்களுக்கு. எப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டார்கள்? கொலோசியர் 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ரகசியம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். யாருக்கு தெரியப்படுத்த சித்தமானார்? பரிசுத்தவான்களுக்கு. 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை தேவன் சுத்திகரித்து, அதில் யூதாஸ்காரை தன்னுடைய காரியத்தை செய்து போய்விட்டார். அவர்களை சுத்திகரித்து சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களிடத்தில் இந்த மகத்தான சத்தியத்தை கொடுத்தாரு. இது மீண்டுமாக மனிதன் தேவனோடு கூட ஒப்புருவாக்குற ஊழியம், மீண்டும் மனிதன் தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிற ஊழியம், மீண்டுமாய் மனிதன் பரலோக ராஜ்யத்தில் தேவனும் மனிதனும் ஒன்றாய் இருக்கும்படியான ஒரு மகத்தான ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பேதுருவுக்கு தேவன் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூமியிலே நீ பூலோகத்திலே எது கட்டுவாயோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ எதை கட்டவிழ்ப்பாய் அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, இந்த சபையார் இவர்கள் எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டார்கள்? நாமும் கூட இன்னைக்கு எப்படி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும்? வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். சவுல் என்கிற ஒரு வாலிபன், அவன் யெகோவாவுக்கு வைராக்கியமுள்ளவனாயிருந்தான், அல்லது கர்த்தருக்கு அவர் வைராக்கியமா இருந்தான். ஆனால் மாம்சத்தில் வந்தவர் கர்த்தர் என்று அறியாமல், அல்லது மாம்சத்தில் வந்த தேவன் அவர் யெகோவா என்று அறியாமல், அந்த தேவன் ஒரு புதிய நாமத்தை, மனுகுலத்தின் பாவத்தை நீக்கி போடுகிற நாமத்தை உடையவராக, இயேசு என்கிற நாமத்தை உடையவராக பூமியில் வந்த பொழுது அவன் அறியாமலேயே நான் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற, தேவனுடைய நாமத்துக்கு சாட்சி பகிர்கிற அப்படிப்பட்ட சீஷர்களை துன்பப்படுத்தும்படி, கொலை செய்யப்படும்படி, அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி நிருபங்களை வாங்கி கொண்டு அவன் தமஸ்குக்கு போகிற வழியில தேவன் அவனை சந்தித்து அவன் கண்களை திறந்தார். சந்தித்த பொழுது அவர் சொல்லுகிறார், சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறான்? ஆண்டவரே நீ யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. இங்கே முள்ளில் உதைக்கிறது, முச்செடி நடுவில் தோன்றின அந்த மகத்தான யெகோவா அல்லது அந்த மகத்தான கர்த்தர் நான் அப்படி என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் முற்றிலுமாய் தன்னை ஒப்பு கொடுத்து தரையில் அவன் விழுந்து நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, நீ அனனியா என்கிற ஒரு மனுஷனை தேடு என்று சொன்ன பொழுது, அந்த அனனியா கிட்ட போகும்போது அனனியா சொல்லுகிறார் ஒரு செய்தியை சொல்லி, இந்த யெகோவா நம்முடைய பிதாக்களுடைய தேவன் யெகோவா தான், மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு என்று, இவர்தான் மேசியா அல்லது இவர்தான் கிறிஸ்து என்று சொல்லி சொன்ன மாத்திரத்தில் அங்கே அவன் அழுது தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்தவல்ல. நீ இன்னும் தாமதிக்கிறது என்ன? நீ இன்னும் இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை தொழுது கொண்டு என்று அல்ல, கர்த்தருடைய நாமம்.
அது என்ன? மத்தேயு 1:20-21 வாசிக்கிற வாக்கின்படியே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். இந்த இயேசு என்கிற நாமம் என்ன செய்யுமா? பாவங்களை நீக்கி ரட்சிக்கக்கூடிய வல்லமுள்ள நாமம் இயேசு. லூக்கா 2:11 வாசிக்கிறோம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ன ரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. அந்த கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு தான் 8ஆம் நாளில் பேர் வைக்கிறார்கள் இயேசு என்று. அப்ப கர்த்தருடைய நாமம் என்ன? 8ஆம் நாளில் அந்த பிள்ளைக்கு பெயர் சூட்டப்பட்டது இயேசு. அப்ப கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இது ஆதி காலங்களுக்கு மறைக்கப்பட்டது, பரிசுத்தவான்களுக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் காத்திருந்தாங்க. ஆனால் இப்பொழுது பரிசுத்தவான் இந்த ரகசியம் வெளியரங்கமாக்கப்பட்டு இருக்கிறது. இந்நாளிலும் கூட அநேக சகோதரர்கள் நாங்கள் யெகோவா தான் தெய்வம் என்று சொல்லி அறியாமல் தங்கள் பாவங்களில் இன்னுமாய் பாவங்களை பெருகப்படும்படிக்கு இன்னுமாய் இயேசு கிறிஸ்துவை 2ஆம் நபராக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரித்துவத்தை நம்புகிற அநேக சகோதர சகோதரிகள் இயேசுவை குமாரனாக 2ஆம் நபராக இன்றைக்கு அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 1 தீமோத்தேயு 3:16 படி அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்படுத்தினார். தேவன் ஒரு சரீரத்தை உண்டாக்கி அதற்குள் மறைத்து தன்னை வெளிப்படுத்தினார். இப்பொழுது வாசிக்கிறோம், இந்த ரகசியத்தை அறியாத சவுல் இப்பொழுது அவன் கண்களை திறக்கும்படி தேவன் தமது சீஷனை அனுப்பினார். அவன் கண்களை திறந்து, மாம்ச கண்களை மாத்திரமல்ல ஆவிக்குரிய கண்களை திறந்த பொழுது அவன் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து அப்ப சொல்றாரு, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. இன்னைக்கு கத்தோலிக்க சபையார் சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் எதற்காக அது தெரியாது. இன்னைக்கு அநேகர் ஞானஸ்தானத்துக்காக கல்யாணம் பண்ணணுமா, வா ஞானஸ்தானம் எடுத்துக்க கல்யாணம் பண்ணிடலாம். சர்ச்சுக்கு வந்துட்டியா, வா உனக்கு புது பேர் வைக்கிறதுக்காக ஞானஸ்தானம் கொடுத்துடலாம். இல்லை நீ சர்ச்சில் வந்து சேர்ந்துட்ட, உறுப்பினராக சேரனா ஞானஸ்தானம் எடுக்கணும். இப்படி பல விதமான காரியத்தை சொல்லப்பட்டிருக்குது. பலவிதமான நம்பிக்கைகளை ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஞானஸ்தானம் என்பது என்ன? பாவ மன்னிப்புக்கென்று. ஞானஸ்தானம் ஒரு மனிதன் ஏன் எடுக்க வேண்டும்? பாவ மன்னிப்புக்கென்று. வாசிக்கிறோம், நீ இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. கர்த்தருடைய நாமம் என்ன? இயேசு. இந்த நாமம் இல்லாவிட்டால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது. நாம் வாசிக்கிறோம், இந்த செய்தியை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு முதலாக பெந்தகோஸ்தே நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அங்கே முதலாவது மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவாக இருந்த பிரிவினை நீக்கி போடத்தக்கதான இந்த மகத்தான செய்தியை அங்கே 120 பேரும் அதே செய்தியை பேசினார்கள். ஏனால் அந்த 120 பேருக்குள்ளும் இருந்த ஒரே தேவன் ஒரே செய்தியை பேசினார். அதற்கு விரோதமான செய்தி பூமியில ஒன்றுமே அல்ல. நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்பொழுது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். பரிசுத்தமாய் இருக்கிற தேவ ஆவி உங்களுக்குள் வரும். நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். பாவங்கள் கழுவப்படுகிற வரைக்கும் தேவன் உள்ளே வந்து தங்க முடியாது. ஒரு பாத்திரம் அழுக்கா இருக்கிற வரைக்கும் அந்த பாத்திரத்தில் நலமான ஒன்றை வைத்து நாம் பயன்படுத்த முடியாது. அதுதான் அங்கே சவுல் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு? நீ எழுந்து அனனியாங்கிற மனுஷனை தேடு. அந்த அனனியா என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது நீ தாமதிக்கிறதுன்னு எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு உன் பாவங்கள் போக கழுவப்படு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த செய்தி இந்த நாளில் சந்தித்துக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, ஊழிய கனவான்களே,
உங்கள் ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கு நேராக ஒப்பு கொடுத்து இயேசுவை இரண்டாம் நபராகவோ அல்லது அவரை குமாரனாகவோ அல்லது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி இன்னும் பட்ட பெயர்களிலோ அல்லது தெளித்தலோ ஊற்றியோ நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தோ அல்லது எடுத்தோ இருப்பீர்களானால் சற்று கவனியுங்கள். ஞானஸ்நானம் எதற்காக பெற வேண்டும்? பாவ மன்னிப்புக்கென்று வாசிக்கிறோம். அதுதான் திறவுகோல். அப்போஸ்தலர் 2:39 சொல்லப்படுது, வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. இந்த வாக்கு தத்தம் மாறாது. ஒரே ஒரு செய்தி, அது என்ன? ஞானஸ்நானம் என்பது பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு என்கிற அந்த நாமம் உச்சரிக்கப்படாவிட்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்நானம் பெறாவிட்டால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது, நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக முடியாது. ஏனென்றால் கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும், யாருடைய சபைக்கு? தேவனுடைய சபைக்கும், எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தை தொழுது கொள்ளக்கூடாது. அது பிதா என்பது நாமம் அல்ல, குமாரன் என்பது நாமம் அல்ல. அப்படி எந்த பரிசுத்தவான்களும் தொழுது கொண்டதும் அல்ல, எந்த பரிசுத்தவான் ஞானஸ்நானம் கொடுத்ததும் அல்ல, எந்த பரிசுத்தவான்களும் அந்த பெயரில் பிரதிஷ்டையோ மற்ற காரியங்களை செய்ததும் அல்ல. பார்க்கிறோம், வாக்கு தத்தமானது இதுதான் வாக்கு தத்தம். இப்போது நீங்கள் வாக்கு தத்தத்தின்படி இதுவரை பிறக்காவிட்டால், இந்த செய்தி உங்களை சந்திக்கின்ற வேளையில் உங்கள் இருதயங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் போதகரிடத்தில், உங்கள் சபையினிடத்தில் போய் சொல்லுங்கள், கேளுங்கள். அவர்கள் கொடுக்க மாட்டோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவிதான் சரி என்று சொல்வார்கள். ஆனால் யார் கொடுத்தார்கள் எடுத்தார்கள் என்று ஒரு வசனத்தை காட்டுங்கள் என்று சொல்லுங்கள். இப்போ ஞானஸ்நானத்திலே யாராகிலும் அப்படிப்பட்ட நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாங்களா கேளுங்க. இல்லாவிட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை தொழுது கொள்கிற சபை எங்கே பக்கத்தில் அருகில் இருக்குது என்று அறிந்து நீங்கள் அங்கே போய் உங்கள் பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தவான்களோடு கூட நீங்கள் ஐக்கியம் அடைந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். வாசிக்கிறோம் பிரியமானவர்களே, அருமையான தேவன் பரிசுத்தவான்களை முன்னறிந்து தெரிந்து அவர்களை பரிசுத்தமாக்கி அவரிடத்தில் மகத்தான திறவுகளை, அப்படி என்றால் ஒரு செய்தியை கொடுத்தார். அது என்ன? மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவாக இருந்த பாவம் அக்கரம் நிவர்த்தி செய்கிற செய்தி. அதுதான் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம். ஆனால் அதே வேளையில் திரளான ஒரு கூட்டம் வருகிறது. அவர்கள் ஒரு சாவியை கொண்டு வருகிறார்கள். தப்பித்து ஓடுங்கள், கல்லருக்கு தப்பித்து ஓடுங்கள், திருடர்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து விலகி ஓடுங்கள், உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. மத்தேயு 23:13, மாயக்காரராகிய வேதபாரகரே. யார்? வேதபாரகன், வேதத்தை போதிக்கிறவன். அவன் மாயமாலக்காரனா இருக்கிறானா? ஏன்? தேவன் சொல்லாததை செய்கிறவனா இருக்கிறானா? ஏன்? தேவன் கட்டளையிடாததை செய்கிறானா? ஏனென்றால் அவன் ஏதேனில் அதை தான் செய்தான். அவன் இன்னைக்கு ஏராளமான மனிதர்களை பிடித்து கொண்டு அவர்கள் மூலமாக அதே வேலையை செய்கிறான். தேவன் சொல்லாததை, தேவனுக்கு எதிரான காரியத்தை செய்யும்படியாக. இந்த பழத்தை புசிக்கினாலே சாகவே சாவா என்று ஆண்ட சொன்னார். நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லி எவ்விதமாய் அவன் வஞ்சித்தானோ அப்படி போல இப்போ அவன் மாய்மாலக்காரனாக வஞ்சிக்கும்படி வந்து கொண்டு இருக்கிறானா. சொல்றாரு, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்கிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. ஏனென்றால் இவர்கள் தங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறவும் மாட்டார்கள், பெற விரும்புகிறவர்களை விட மாட்டார்கள்.
கிருபை, தேவனுடைய கிருபை. இந்த சகோதரன் ஏன் இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை பற்றியே பேசுறான்? மனுஷன் பாவம் மன்னிப்பு பெறாம வேற என்னத்தை பெற்று வச்சிருந்தாலும் அவன் ஆத்மா பாதாள நரகத்துக்கு போகும். காரணம், அவர் பூமியிலே வந்தது நோக்கமே பாவ மன்னிப்புக்காக தமது இரத்தத்தை சிந்தி இந்த மகத்தான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் அவர் மாம்சத்திலே வந்து இவ்விதமாய் நமக்காக பாடுபட்டார். நம்முடைய மீது நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். இதை விசுவாசிக்கிற சகோதரனே கிரியில காட்டு, விசுவாசிக்கிற சகோதரியே கிரியில காட்டு. அதுதான் தண்ணீர் ஞானஸ்நானம். அங்கே வந்து காட்டு. சொல்லுகிறார், மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை மத்தேயு 23:15 மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரோ உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியை சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான போது அவனை உங்களிலே இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். இன்னைக்கு இந்த பாவ மன்னிப்பின் செய்திக்கு எதிராக பேசுகிறது யார்? இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்துக்கு தடை செய்கிறது யார்? ஜனங்கள் ரட்சிக்க கூடாதபடி எதிர்த்து நிற்கிறது யார்? என் அன்பு ஊழியக்காரர்களே, சகோதரர்களே, திரித்துவத்தில் இதுவரைக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானமோ அல்லது திரியேக திரித்துவம் என்று சொல்லியிருப்பீர்களானால், சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால், விசுவாசித்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் முதலாவது கற்பனையை விழுந்து போயிட்டீங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். 2 கொரிந்தியர் 2:4-5 படியே நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறோம். என் அருமை சகோதர சகோதரிகளே, கிருபையுள்ள இந்த நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வேலையில உங்கள் ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேரம் ஒப்பு கொடுத்து, இதுவரைக்கும் நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறவில்லை என்று சொன்னால், அதுதான் வழி, அதுதான் செய்தி, அதுதான் திறவுகோல். பெற்றுக்கொள்ளுங்க. ஆதலால் மாயக்காரர்களுடைய உபதேசத்துக்கு விலகி ஓடுங்க. ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்கள் போதிக்க வேண்டும். வேத வாக்கியங்கள் கூட இதுக்கு முந்தின செய்தியை போட்டிருக்கிறேன், யார் சபிக்கப்பட்டவன் சொல்லி. அதை பாருங்க. தேவன் உவமைகளாக பேசினார். அந்த உவமையோட ரகசியம் என்னதுன்னு சீஷனுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த சீஷனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் இந்த நாளில் இந்த மகத்தான செய்தி மூலமா உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அதனால் விலையேற பெற்ற சகோதர சகோதரனே, ஆத்ம மீட்பு மிகவும் அருமையானது. பாவ மன்னிப்புக்கென்று இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ ஞானஸ்நானம் பெறாவிட்டால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, நீங்கள் ரட்சிக்கப்படவும் இல்லை. ஏமாந்து போகாதீர்கள். இதற்கு எதிரான ஒரு செய்தி இருக்குமானால் உங்கள் வேதத்தில் அதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்றால் இதுவே திறவுகோல். அப்போ மாயக்காரராகிய வேத பாரகர் என்ன செய்கிறாங்க? அவங்களும் போகிறதில்லை, போகலும் விடுறதில்லை. எதை பூட்டி போகிறாங்க? பரலோக ராஜ்யத்தை. ஏனென்றால் பாவ மன்னிப்பின் செய்தி, அவங்களும் பாவ மன்னிப்பு பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொள்வதும் இல்லை, தரித்து கொள்ளும்படி விரும்புகிறவர்களையும் விடுகிறதில்லை. அப்போ இந்த சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் யார்? சாத்தான் யாரை பயன்படுத்துகிறான்? பதில் உங்களுடையது, நிதானம் உங்களுடையது. அதனால் இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் உரைத்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வரும்படி கர்த்தர் ஏவினபடினாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுக்கு நேராக ஒப்பு கொடுத்து, மாம்சத்தில் வந்தவர் தான் யெகோவா, மாம்சத்தில் மறைத்து கொண்டவர் தான் கர்த்தர், மாம்சத்தில் வந்தவர் தான் நித்திய பிதா, மாம்சத்தில் தன்னை மறைத்து கொண்டவர் தான் சகலமுமா இருக்கிறார். தாய் தகப்பன் சகலமும் அவராக தான் இருக்கிறார். அவருக்கு முந்தினும் யாரும் இல்லை, அவருக்கு பின் யாரும் இல்லை. இவரே கர்த்தர், இவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனமா இருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, இதுவரை இந்த பாவ மன்னிப்பை நீங்கள் பெறும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தை தரித்து கொள்ளாதிருப்பீர்கள். ஆனால் இந்த வேலையில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த வேலையை உங்களை மண்ணில் சேர்த்துக் கொள்வாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அற்புதமான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அனனியா என்கிற மனுஷனை தேடு என்று சொன்னிக்கணும் கர்த்தாவே. ஆண்டவரே, கொர்நேலியு கர்த்தாவே, அவன் மிகுந்த பக்தியுள்ளவனா இருந்து மிகுந்த தான தர்மங்களை செய்து வந்த போதிலும் கர்த்தாவே, அவன் ரட்சிக்கப்படாமல் இருந்தபடினாலே இப்பொழுதும் நீர் பேதுரு என்கிற சீமோன் பேதுரு என்கிற மனுஷனை அழைப்பி அவன் வந்து நீ செய்ய வேண்டியதை சொல்வான் என்று சொன்ன பொழுது அவன் அற்புதமாகவே வந்து அவரை விசுவாசிக்கிற அப்போஸ்தலர் 10:43, 44, 45 சொல்லப்பட்டுகிற காரியங்களின்படியே அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் கர்த்தாவே, அவர்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
ஞானஸ்தானம் பெற்றால் நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த வேலையில கூட அநேகர் தகப்பனே தங்கள் நற்கிரியை நிமித்தம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் கிருபையாய் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி, கர்த்தாவே இந்த நாளிலே தங்கள் தகப்பனே பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்கள் போக கழுவப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படி பரிசுத்தவான்களோடு கூட சுதராகும்படி எங்கள் தேவன் தயை இரக்கம் பாராட்ட வேண்டும்படியாக உடைய கிருபையுள்ள கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உண்டாகிற எல்லா துதி கடமைக்கும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.